வணக்க மக்களே. யாருக்கெல்லாம் குடை மிளகாய் பிடிக்கும்? இந்த குடை மிளகாய் சாப்பிட்றதுனால கூட நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஒரு சிலர் கேட்பாங்க. ஆமாங்க, நிறையவே அற்புதமான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேர்ந்துடும். இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரி வாங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணணும், நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மக்களே. ஸோ பெரும்பாலான கேப்சிகம் பார்த்திங்கன்னா பச்சை, சிவப்பு, மஞ்சள் இது மாதிரி நிறைய நிறங்களில் நமக்கு கிடைக்குது. இதை நம்ம பார்க்கறது மட்டும் இல்லை, அதை நம்ம பயன்படுத்துறதுனாலும் நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம ஆரோக்கிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட் கேப்சிகத்திலும் பல சக்திகள் இருக்குது, பச்சை கேப்சிகத்திலும் பல சக்திகள் இருக்குங்க. ஸோ சிவப்பு குடைமிளகாயில் என்னென்ன சக்திகள் மற்றும் பயன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப நார்மலாக இந்த பச்சை கேப்சிகம் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சிவப்பு கேப்சிகம் பயன்படுத்துங்க, ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். செரிமானத்தை அதிகரிக்குது அப்படின்றது முதல் விஷயமா சொல்கிறாங்க. ஸோ செரிமான விகிதத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களில் சிவப்பு நிற குடைமிளகாயும் ஒன்று. இதனால் பார்த்திங்கன்னா உண்ட உணவு ஜீரணமாகும், வாயு, மலச்சிக்கல், செரிமான பிரச்சனைகள் வரவே வராது. இது எடை இழப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு குடைமிளகாய் இருந்தாலே போதும், நிறையவே நன்மைகளை நம்மளால் பெற முடியும். சிவப்பு நிற குடைமிளகாயை சாப்பிட்றதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது. ஸோ அதிக கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகும். ஸோ நம்ம பார்வையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த குடைமிளகாயை பயன்படுத்தலாம். ஏன்னா குடைமிளகாயில் வைட்டமின் ஏ அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க. இது பார்வையை மேம்படுத்த பெரிதும் உதவுது. இது மற்ற கண் பிரச்சனைகளை தடுக்குது அப்படின்னு சிறப்பான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், சிவப்பு நிற குடைமிளகாய் எடை குறைப்பதில் நன்றாக வேலை செய்து. டயட்டில் இருப்பவர்கள் இந்த கலர் கேப்சிகத்தை உணவில் பயன்படுத்தி உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா. சிவப்பு நிறத்தை சாப்பிட்றதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது மற்ற உடல்நல பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை அளிக்கிறது. மேலும் சிவப்பு குடைமிளகாயுடைய பயன்பாடுகள் நம்மளுடைய உடலில் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குடைமிளகாய் அப்படின்ற உடனே உனக்கு நினைவுக்கு வரும் என்ன அப்படின்னா, சைனீஸ் வகை உணவுகளில் தான் நிறையவே குடைமிளகாயை பயன்படுத்துவாங்க. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மஞ்சூரியன், சில்லி ஃப்ரை இந்த மாதிரியான உணவுகளில் அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த சிவப்பு, பச்சை, மஞ்சள் இந்த மாதிரியான குடைமிளகாய். காரம் அதிகமில்லாத இந்த மிளகாய் மிளகாயுடைய மனமும் மிளகுக்கு நிகரான சுவையும் கொண்டிருக்கிறதுனால நிறைய பேர் பயன்படுத்துவோம். அதனால் எந்தாவது பிரச்சனை வருமா, வயிற்றெரிச்சல் ஒன்றுமே வராதுங்க. ஸோ உணவுகளுக்கு சுவை மற்றும் கவர்ச்சியை தருவதை தவிர எடை குறைப்புக்கும் குடைமிளகாய் முக்கிய பங்கு வகிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குடைமிளகாயில் குறைந்த அளவே கலோரியும் கொழுப்பும் இருக்குது. ஸோ கவனிக்கத்தக்க ஒரு அம்சம், இதை சாப்பிட்றதுனால எடை அதிகரிக்காது. நார் சத்து அதிகம் உள்ளதுனால இதை தினசரி எடுத்துக்கொண்டால் பசியை குறைத்து எடை அதிகரிக்காமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் உள்ள செல்கள் சேதமடையாமல் தடுப்பதில் ஆன்டி ஆக்சிடென்ட்களுடைய பங்களிப்பு முக்கியமானவை. ஸோ குடைமிளகாயோட பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்கள் சேதமடைந்து அதெல்லாம் சேதமடைந்திருந்து அதை தடுக்கக்கூடிய ஒரு செயலை துரிதப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குடைமிளகாயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சில வகை புற்றுநோய்கள்லேருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மையை கொண்டது. குடைமிளகாயில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருப்பதனால உடல் வலிமையை பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். உடல் ஏதாவது வலி, காயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் குடைமிளகாயை பயன்படுத்தலாம். ஸோ குடைமிளகாயில் உள்ள வைட்டமின் கே எலும்புகளை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலும்பு இணைப்புகளில், மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் வலியையும் குறைக்குது. இதை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் பலவிதமான வலிகளுக்கும் உடனடி நிவாரணம் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி தான் குடைமிளகாயில் லூட்டின் மற்றும் ஜாக்சானின் ஆகிய 2 கரோட்டினாய்டுகள் இருக்குது. அவை விழித்திரையை பாதுகாக்கக்கூடியவை. கண்களில் பார்வை திறனையும் மேம்படுத்தக்கூடிய தன்மை குடைமிளகாய்க்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான நற்குணங்கள்
நன்மைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய குடைமிளகாயை பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் இது போன்ற நிறைய உண்மையான தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.